ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ஆட்ஸில் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் டெய்லி உங்கள் டாஸ்க்கை ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? அது போக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நம்ம இனிமேல் நம்ம சேனலில் முழுக்க கேலக்ஸியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பேஜில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பேலன்ஸ் எல்லாம் காட்டும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நியூ மெம்பராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பர்சனல் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பர்சனல் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு போங்க, ஓகேங்களா? போன அப்புறமா இங்கே அவத்தார் இருக்கா, இந்த அவத்தாரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிபே நம்பரை ஆட் பண்ணுங்கள். அடுத்து பேடிஎம் இருந்தால் பேடிஎம் நம்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பே நம்பரும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? கொடுத்து முடிச்ச அப்புறமா அடுத்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோன், ஓகேங்களா? இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன கண்ட்ரி அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இங்கே உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் சேஞ்ச் மெயில் அட்ரஸ், ஓகேங்களா? நீங்கள் மெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. ஓகே, டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்களுடைய பேலன்ஸ் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? இது எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்கும், ஓகேங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஓகே, இது சார்ட்டுமாக இருக்கும். சார்ட்டு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது, ஓகேங்களா? இதை விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டேஷ்போர்டில் இருக்கோம், ஓகேங்களா? இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் கேலக்ஸி ஆட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இங்கே 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏர்ன் மணி இருக்கா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் உங்களுக்கு அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே லோடிங் ஆகும், ஓகேங்களா? அந்த லோடிங் கம்ப்ளீட் ஆன முடிச்சப்புறமா உங்களுக்கு சில பிக்சர்ஸ் வரும், ஓகேங்களா? அந்த பிக்சர்ஸில் இதில் எது தலைகீழியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கு நீங்கள் இங்கே பேக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஆடுக்கு மட்டும் நீங்கள் பேக் பட்டன் நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்தடுத்த ஆடுக்கு எப்படி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ செகண்ட் ஆடு இது, ஓகேங்களா? கோல்டன் டேக்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே அடுத்த பேஜுக்கு கூட்டின்னு போகும், ஓகேங்களா? இன்னொரு டேப் இங்கே ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு டேப் ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த டேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பேக் பட்டன் வரக்கூடாது. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேலக்ஸி ஆடு அந்த சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டுமே இங்கே டைமிங் போயிட்டுருக்கோம், ஓகேங்களா? அந்த டைமிங் முடிஞ்சதுமே இந்த மாதிரி பிக்சர் வரும். வந்ததுமே இதில் உங்களுக்கு எது டவுனில் இருக்கோ அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துடுச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோல்டன் டேக்கை நம்ம முடிச்சாச்சு, ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடியும் இதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. 24 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகும், ஓகேங்களா? அடுத்த இதுக்கு நீங்கள் போங்க, ஓகேங்களா? அடுத்த டேப் நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆயிருக்கா? இப்போ இந்த டேப் இதை மறுபடியும் இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த சைட்டுக்கு உங்கள் சைட்டுக்கே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இங்கே டைமிங் போகும், ஓகேங்களா? இந்த டைமிங் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பிக்சர் வரும். இதில் எது தலைகீழியாக இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துடுச்சு, ஓகேங்களா? க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஒரு கிளிக்கை நீங்கள் கொடுத்து முடிச்சு இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய டாஸ்க், ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ நீங்கள் ஃப்ரீ மெம்பராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த 10 கிளிக் வரும். நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரும். இதே பிரான்ஸு அந்த மாதிரி சில்வரில் அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு இந்த இடத்துல அதிகமான கிளிக்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸும் அதிகமாகவும் உங்களுக்கு இருக்கும், அதிகமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம கிளிக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எப்படி நம்ம பார்க்குறது, அதே 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஏர்ன் மணி இருக்கா, இதுக்குள்ளே போங்க.
போன அப்புறமா நம்ம வந்து வியூ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து வீடியோ. ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து நம்மளோட கேலக்ஸி ஆட்ஸில் ஒர்க் வந்து இது 2 மட்டும் தான். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆட் வந்திருக்கும். ஓகேங்களா? அதே வந்து பெய்ட் மெம்பராக பிரான்ஸு சில்வர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் உங்களுக்கு வரும், வீடியோ ஆட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கா, இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ப்ளே ஆகும். இங்கே உங்களுக்கு செகண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே செகண்ட்ஸ் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இங்கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்துடும். ஓகேங்களா? இப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்ததும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோ பேக் இருக்கா, கோ பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி ஒரு வீடியோவாக நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் உங்களோட டாஸ்க்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு என்ன டவுட்ஸ் என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலக்ஸியோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் அமௌண்ட் ஆட் ஆகிருக்குன்றது நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாம் முடிச்சிட்ட அப்புறமா உங்கள் டாஸ்க் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் 3 லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணால் இங்கே லாக் அவுட் இருக்கும். இந்த லாக் அவுட்டை கம்பல்சரியாக லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுங்க வெளியே. மறுபடியும் நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லாக் அவுட் இருக்குது, அந்த லாக் அவுட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, லாக் அவுட் ஆகிடுச்சா? லாக் அவுட் ஆன அப்புறமா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.